வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறபவர் திமுக மாணவரணி துணை செயலாளர் திரு தமிழ்கா முத்தரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்மையில் ஆராஸ் அவர்கள் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. பிச்சை பாத்திரத்தோடு கடவுளின் குழந்தை, அச்சய பாத்திரத்தோடு ஆந்திராவும் பீகாரும்னு போட்டிருந்தாரு. அது நாசுக்கா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அவங்க அச்சய பாத்திரத்தோடு நிற்கிறாங்க, ஆனால் பிரதமர் மோடி பிச்சை பாத்திரத்தோடு இருக்காரு அப்படின்னு ஒரு நகைப்புக்குரிய விஷயமா அதை போட்டிருந்தாரு. ஆனால் நேற்று நடந்த இந்திய அலையன்ஸினுடைய அந்த பார்லிமெண்ட்ரி மீட்டிங்ல நிதிஷ்குமார் மோடியினுடைய காலை தொட்டு வணங்குறத அந்த காட்சியை நம்ம பார்த்தோம். சந்திரபாபு நாயுடு மோடியை பிரைஸ் பண்ணி பேசுறாரு. அப்படி இருக்கிற பொழுது அந்த கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதான பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனால் இப்படி ஒரு நிலைப்பாடு நம்ம ஏன் சொல்லணும்? முதல்ல இப்போ இருக்க மோடி தலைமையில இந்த கூட்டணி அப்படிங்கிறதே ஒரு பொருந்தாத சொல் தான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மோடி இந்த 10 ஆண்டு காலத்துல கூட்டணிங்கிற வார்த்தையை எங்கேயாச்சும் பயன்படுத்தினாரான்னு பாருங்க. இவ்வளோ அந்த ப்ரூட்டல் மெஜாரிட்டி இருந்தது. இந்த 10 ஆண்டு காலத்துல எந்த இடத்துலையுமே மோடி இந்த என்டிஏங்கிறதோ இல்ல கூட்டணி கட்சி தலைவர்கள்னோ எந்த இடத்துலையும் பேசினதே கிடையாது. எல்லாரையுமே அவ எடுத்தறிஞ்சுதான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்கள மிரட்டக்கூடிய வகையில, பணிய வைக்கக்கூடிய வகையில அதுதான் நடந்துட்டு இருந்தது. இப்போ இந்த தேர்தலுக்கு முன்னாடி 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை அவங்களுடைய பாஜகவினுடைய தொடர் முழக்கம் என்னவா இருந்துச்சு? மோடி சர்க்கார், மோடிக்கா கேரண்டி, எல்லாமே மோடியை முன்னிறுத்தி மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ திடீர்னு இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு மோடியினுடைய முகத்தை வச்சு மிகப்பெரிய அளவுக்கு 400 இடங்களை வெல்லுவோன்னெல்லாம் முழங்கினாங்க. 400 பார் அப்படின்லாம் சொன்னாங்க. மிஷன் 400 சொன்னாங்க. எல்லாமே இன்னைக்கு தவிடுபடி ஆயிடுச்சு. மக்களுடைய செல்வாக்கை இழந்துட்டாங்க. இப்ப மோடி மிகப்பெரிய தலைவர், மோடி வலிமையான தலைவர். இந்தியாவிலேயே இவ்வளவு வலிமையான தலைவரே இல்லை மோடி மாதிரி. அவ்வளவு ஒரு வலிமையான தலைவர். இவரை பார்த்து சீனா பயப்படுது, பாகிஸ்தான் பயப்படுது, ஆப்கானிஸ்தான் பயப்படுது. இவர் போயிட்டு கோடு போட்டாருன்னா அது வரைக்கும் நம்மளுடைய எல்லை தான், அகண்ட பாரதத்தெல்லாம் உருவாக்க போறாரு. இவர் எந்த நேரத்துல வேணும்னாலும் ஸ்குவாடு வர மாதிரி பாகிஸ்தானுக்கே விசிட்லாம் போயிட்டு வருவார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட மோடி இன்னைக்கு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக, அதிகார வெறிக்காக இன்றைக்கு மாநில கட்சிகளுடைய கால்களை விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது, மாநில கட்சிகள்லாம் ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன அந்த மோடி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் நாங்க திருத்த போறோம்னு சொன்ன மோடி அதற்கான முயற்சிகள் ஈடுபட்டுட்டாங்க. சமஸ்கிருதத்துல எல்லாம் அந்த ஐபிசி செக்ஷன் எல்லாம் மாத்தினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட மோடி நேற்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய புத்தகத்தின் முன்னாடி விழுந்து வழங்குறாரு, அதுக்கு முன்னாடி தலை குனிகிறாரு அப்படின்னு சொன்னா, இதுதான் சாமானிய மக்களினுடைய அதிகாரம், இதுதான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வலிமை. அப்ப இன்னைக்கு அமித்ஷா இவரு சந்திரபாபு நாயுடுவும் அதே போல நிதிஷ்குமாரும் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ கூட்டணி அலையன்ஸ் பிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஆட்சி அமைவதற்கு முன்பாகவே வரக்கூடிய செய்திகள்லாம் பாக்குறீங்க. அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடாது, மிக முக்கியமான துறைகள் உள்துறை அமைச்சகம், நிதித்துறை, அதே போல இராணுவம், அந்த போக்குவரத்து, சாலை, கப்பல் துறைமுகம், இது எல்லாமே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதோட சேர்த்து சபாநாயகர் பொறுப்பும் வேணும் அப்படின்னு கிடுக்குப்பிடி போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நாம் பார்ப்போம். அப்போ இவங்களுடைய தயவு, யாருடைய தயவு? சந்திரபாபு நாயுடு, நிதிஷனுடைய தயவு மோடிக்கு தேவைப்படுது. அப்ப அதை அவர்கள் விரும்பியதை வாங்குற வரைக்கும் அவங்க அமைதியா இருப்பாங்க. இது இயல்பாகவே ஒரு பொருந்தாத கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி. காரணம் என்னன்னா, இந்த தேர்தலுக்கு 2024 இந்த அலையன்ஸ்ல தான் சந்திரபாபு நாயுடு இருந்தாரு. அவங்க ஊர்ல ஆந்திராவில் தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில மோடியினுடைய புகைப்படம் கிடையாது, அவங்களுடைய அலையன்ஸ்ல இருந்தவங்க தான். எப்படி 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருந்தாலும் பாஜகவினுடைய எந்த தலைவர்களுடைய படத்தையும் போடல, பாஜகவினுடைய கொடியை பயன்படுத்தல, அதிமுகவுடைய முகத்தை காட்டி பாஜக போய் ஓட்டி கட்டிச்சு நாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்கினாங்க. அதே மாதிரி இந்த தேர்தலில் அவங்க என்ன நடந்துச்சுன்னா, மோடியுடைய படத்தையோ பாஜகவினுடைய படங்களையோ எதுவுமே பயன்படுத்தல. அதே போல நீங்க நிதிஷ்குமார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்பவே அவர் கேட்டார், என்ன அக்னி பாரத் ரீகன்சிடர் பண்ணணும், அதே போல ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். இதெல்லாம் மோடிக்கு கேட்கும் பொழுது உடம்பு முழுக்க மோடிக்கு பச்சை மிளகா அரைச்சி தடவின மாதிரி எரிச்சலா இருக்கும். காரணம் என்னன்னா, மோடிக்கு இயல்பாவே பிடிக்காது.
மாநில கட்சிகளை பிடிக்காது மோடிக்கு. ரெண்டாவது, இதெல்லாம் வந்து அவர்களுடைய சித்தாந்தத்துக்கு நேர் எதிரானது. ஜாதி வாரி கணக்கு எடுக்கிறது அப்படிங்கிறதோ, அல்லது வந்து அக்னி பாரத்லாம் அவர்களுடைய கனவு திட்டம். ராணுவத்தை RSS மயமாக்கணும், ராணுவத்தை காவி மயமாக்கணுங்கிறதுக்கான முயற்சி தான் அக்னி பாத் அப்படிங்கிறது. அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு, மோடிக்கு தலையிலேயே ஆணி அடிச்ச மாதிரி ஒரு இடியா இறங்கின செய்தி என்னன்னா, அங்க இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பேன் 4% அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. இப்ப அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிதான் ஆகணும். நான் ஒரு வார்த்தையை கூட மாத்தவே முடியாது. வேளாண் சட்ட திருத்தத்துக்கு என்ன சொன்னாங்க, ஒரே ஒரு எழுத்த கூட மாத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு தைரியம் இருந்தா சொல்லட்டும், மோடியோடைய கூட்டம், பாஜக கூட்டம், முதல்ல இவங்க வெக்கமே இல்லாம இவ்வளவு நாளா மோடி சர்க்காரு, மோடி கேரண்டின்னு, ஆனா பாருங்க இன்னைக்கு மோடிங்கிற பெயரே பயன்படுத்த முடியல. கூட்டணி NDA கூட்டணின்னு தான் சொல்ல முடியுது. இன்னைக்கு NDA அப்படின்னா நிதிஷ் நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸ்னு மாறிட்டு போயிடுச்சு. NDA கூட்டணி எந்த இடத்துலையுமே 10 வருஷமா அவங்க பயன்படுத்தவே இல்லை. ஆனா இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் வந்து மோடிக்கு உணர்த்தி இருக்கிறது, நிதிஷ் நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸ். NDAன்னா அதுதான் விளக்கம். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆகியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இல்ல இதுல ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, இப்போ மோடி வந்து அடிபணிந்து வந்திருக்காரு, மோடி தான் மாட்டியிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் இவர்கள் நாயுடுவோ நிதிஷோ வந்து அவங்க திசை மாதிரி போக மாட்டாங்க, அவங்க வந்து மோடி கிட்ட சரணடைய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? மோடியோட இவங்க உறுதியா இருப்பாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? தேர்தலுக்கு முன்னாடி 15-20 நாட்களுக்கு முன்பு வரைக்கும், இல்ல நிதிஷை பொறுத்த வரைக்கும் 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் மிக கடுமையா எதிர்த்தவர். நீங்க நிதிஷோடைய கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னாலே அது நமக்கு நன்றாக தெரியும். அவர் வந்து எந்த அளவு ECG லைன்ஸை விட அதிகமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவர் போயிட்டு வந்ததெல்லாம் இருக்கும். அதே போல சந்திரபாபு நாயுடுவை பொறுத்த வரைக்கும் அவர் இயல்பாவே வந்து ஒரு செக்யூலர் உணர்வுள்ள ஒரு ஆளு தான், டெமோக்ராட்டிக் உணர்வுள்ள ஒரு ஆளு தான். இதற்கு முன்பான தேர்தலுக்கு முன்பு வரைக்கும், அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும், அவரை அந்த மாநில அரசு கைது பண்ற வரைக்கும் அவரு எப்படி நடந்துகிட்டாரு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். பாஜகவோட எவ்வளவு முரண்பட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து மக்கள் பாஜகவை புறக்கணிச்சிட்டாங்க. 10 ஆண்டு காலத்துக்கு அப்புறமும் இன்னைக்கு வந்து 100 கூட வாங்க முடியல அப்படின்னு சொல்லி மோடி கிண்டல் பண்றாரு காங்கிரஸ் பார்த்து. ஆனா 10 ஆண்டுக்கு அப்புறம் கூட, 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்த பிறகு கூட இவங்களால மக்களுடைய செல்வாக்கு பெற முடியலையே, இவங்களால பெரும்பான்மையை வாங்க முடியலையே. அப்போ எதிர்கட்சிகள் பார்த்து சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா எங்களுடைய மகிழ்ச்சி என்னவாக இருக்கு அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றி இருக்கிறோம். இன்னைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றி இருக்கிறோம். இன்னைக்கு வந்து அவுத்து விட்ட காலம் மாதிரி, கோவில் காலம் மாதிரி திரிய முடியாது. நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். டிமானிட்டைசேஷன் நீங்க வந்து ஒரே நைட்ல அந்த நிதித்துறை அமைச்சரத்தை கூட கேட்காம, அதே போல RBI கவர்னர் கூட நாலேஜ் இல்லாம நீங்க வந்து அறிவிச்சீங்க டிமானிட்டைசேஷன், எல்லா மக்களையும் ரோட்ல நிப்பாட்டி வச்சீங்க. இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் இருந்துச்சுன்னா கூட்டணி கட்சிகள்கிட்ட கேட்காம உங்களால எந்த முடிவும் எடுக்க முடியாது. அப்ப அந்த ஒரு நம்பிக்கை தான் நமக்கு. இவங்களுடைய பெரும்பான்மையை கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு பேச்சு பேசினாங்க, என்ன மாதிரியாக நடந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பாஜக ஆளாத எந்த மாநிலத்துக்குமே நிதியை ஒதுக்காம, வளர்ச்சி திட்டங்களுக்கான ஃபண்ட் அலோகேட் பண்ணாம ஒரு காட்டாட்சி நடத்திட்டு இருந்த பாஜக மோடியினுடைய கூட்டம் இன்னைக்கு மாநில கட்சிகளை நம்பிதான் ஆட்சியை நடத்தணும் அப்படின்னு வந்திருக்கிற போது, இன்னைக்கு அவர்களுடைய குடுமி இன்னைக்கு மாநில கட்சிகளுடைய கைகள்ல இருக்குதுன்னு நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம். எதிர்கட்சிகள் தோல்வி அடைந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு, ஏன் அவங்க கொண்டாடுறாங்கன்னே தெரியல அப்படின்றாருல. இல்ல அதுதான் நான் சொல்றேன். எதிர்கட்சி நாங்க சந்தோஷமா இருக்கிறோம்ல, நீங்க தோத்துட்டதான் நீங்க நினைக்கிறீங்க, நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம். நீங்க தான் 240 கூட்டணி கட்சியோட 290 நீங்க சந்தோஷமா இருங்க. ஏன் வந்து பேய் அரைஞ்ச மாதிரியே இருக்கிறீங்க? நீங்க மோடியினுடைய உடல் மொழி எப்படி இருக்கும், மோடி எந்த மாதிரி சிரிச்சு பேசுவாரு அப்படிங்கிறதெல்லாம் 10 ஆண்டு காலமா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நீங்க நேற்றைக்கு அந்த பழைய நாடாளுமன்ற கட்டட அரங்கத்திலையும் சரி, அப்ப பேசும் பொழுதும் சரி, அதற்கு முன்பாகவும் சரி, எந்த இடத்துலையும் பேச முடியலையே. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் பரப்புரையில மோடி சொன்னார், என்ன சொன்னாரு, இந்த புல்டோசரெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அதெல்லாம் நீங்க போயிட்டு யோகி ஆதித்யநாத் கிட்ட கத்துக்கோங்க, அகிலேஷ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்ப தேர்தல் முடிஞ்ச உடனே பின்னாடி பேக் டிராஃப்ட்ல இதே பாஜக தான் சொன்னிச்சு, இந்தி தான் முக்கியம், சமஸ்கிருதம் தான் முக்கியம்னுச்சு. இப்ப அந்த பேக் டிராஃப்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா மாநில மொழிகள்லயும் பிரிண்ட் பண்ணிருக்கிறாங்க. நேத்து மோடி பேசும்போது என்ன சொல்றாரு, எல்லா மதமுமே ரொம்ப முக்கியம், எல்லாத்தையும் நாங்க ஒரே கண்ணா பாக்குறோம்,
இப்படி பச்சோந்தி நிறம் மாறுவதை விட வேகமா ஒருத்தரால நிறம் மாற முடியுமா அப்படின்னு நாடே பார்த்து காரி துப்புது மோடியை பார்த்து. இல்ல அந்த ஏன்னா மாற்றத்தை நீங்க வரவேற்க மாட்டீங்களா? நான் அதாவது சார், நரி சைவம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக கறி விருந்துக்கு நாம கூப்பிட முடியாது. அதனால கூட்டணி கட்சிகளுடைய தர்மத்துக்காக நீ ஆட்சி பிடிக்கணும், ஆட்சியில இருக்கணும், அதிகாரத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க மாநில கட்சிகளை உளுந்து நீங்க நத்தி பழச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க யோகியனா ஆயிட முடியாது. அப்படியே நான் என்ன சொல்றேன், இவ்வளவு சரி உங்களுக்கு தான் வந்து கூட்டணி கட்சி எல்லாருமே ஃபெடரலிசம் பத்தி பேசுறாரு, கூட்டாட்சி தத்துவம் பத்தி பேசுறாரு, எல்லாரும் இணக்கமா செயல்படணும்னு சொல்றாரு. ஏன்பா இந்த ஞானோதயம் வந்து எப்ப இதுக்கு முன்னாடி வரலையே, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரலையே மோடிக்கு? இன்னைக்கு தானே வந்திருக்கு. தேர்தல் ரிசல்ட் வந்து ஜூன் 4க்கு அப்புறம் பரமாத்மா வந்து இன்னைக்கு புனிதாத்மாவா மாறி கூட்டாட்சி தத்துவம் ஃபெடரலிசம் பத்தி எல்லாம் மோடி பேசுறாரு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதை பத்தி பேசலையே. எல்லா மதமும் முக்கியம்னு பேசலையே. இஸ்லாமியர்களை பத்தி எவ்வளவு இழிவா பேசினாரு, நச்சு பரப்புரைகள் பண்ணினாரு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். அப்போ தமிழ்நாட்டுல வந்து நாங்க வளர்ந்துட்டோம், தமிழ்நாட்டுல வாக்கு சதவீதம் வந்துடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. சரி, அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட வேண்டியதானே, எதுக்கு புலம்பி தீக்குறீங்க? ஆக மோடிக்கு என்ன அப்படின்னா, நாடாளுமன்றத்துக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடியே மோடிக்கு பயம் வந்துடுச்சு. நாடாளுமன்ற கட்டிடத்துல இது எதிர்கட்சிகள் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கேள்வி கேட்பாங்க. முன்பு இருந்ததை விட எதிர்கட்சி வலிமையான கூட்டணியாக இருந்துட்டு இருக்குது, இன்னும் ஆரோக்கியமானதாக உறுதியாக ஓரணியில நிக்கிறாங்க அப்படின்னு நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள்ளார எதிர்கட்சிகள் போறதுக்கு முன்னாடியே அவர்களை பார்த்து இன்னைக்கு மோடிக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் நேத்து என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களோட பேசுறப்ப அதை பத்தியே புலம்புறாரு. ஏன் இவங்கெல்லாம் வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க? இயல்பாவே மோடிக்கு சந்தோஷமா இருந்தா பிடிக்காது, நாட்டுல எவன் நல்லா இருந்தாலும் பிடிக்காது, அது வேற. இதுல எதிர்கட்சிகள்லாம் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மோடிக்கு வந்து ரொம்ப உறுத்தலா இருக்குது. எந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்துக்களை எல்லாம் மாத்தணும், எந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மந்திர மொழிகள்ல மாத்தணும்னு நினைச்சு மோடி கூட்டம் ஆட்டம் பண்ணிச்சோ, இன்னைக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கால்கள்ல விழுந்து மோடிய வணங்க வச்சிருக்கிறது எதிர்கட்சிகளுடைய வலிமை. அதனால நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிறத மோடிக்கு தெரியப்படுது. இப்ப தமிழ்நாட்டிலேயே பார்த்துட்டோம்னா திமுக கூட்டணி வந்து 40க்கு 40 ஜெயிச்சிருக்கீங்க, அமோக வெற்றி. அதனால அதனால என்ன பயன் இருக்க முடியும்? மோடி ஆட்சியில மீண்டும் அதே நிலைமை தான் இருக்க போகுது, ஃபண்ட் வரப்போறது இல்லை, அதே நிலைமை தான் இருக்க போகுது. இப்போ ஒரு மாற்றம் இல்ல, மக்கள் வந்து ராகுல் காந்தி வரணும்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க, ஆனால் திரும்பி மோடி தான் வந்திருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒன்றும் இல்லை, இதற்கு முன்பாக நான் பேசினப்ப தான் வேளாண் திருத்த சட்ட மசோதாவா இருக்கட்டும், சிஏஏ குடியுரிமை திருத்த சட்ட மசோதாக்களாக இருக்கட்டும், அல்லது முத்தலாக் விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது வேற எந்த சட்டம், வனத்துறை, அதே போல டேம்ல அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல எல்லாமே கொண்டு வந்தாங்க. மாற்றாததுன்னு எதுவுமே இல்லை. ஒட்டுமொத்தமா இடபிள்யூஎஸ்ஸா இருக்கட்டும், எந்த போராட்டமும் பண்ணாம அவங்களுக்கு அறுத்து வச்சது. அதே போல நீட் தேர்வு, இப்படி மக்கள் நலனுக்கு எதிராக எவ்வளவோ சட்டங்களை கொண்டு வந்துச்சு பாஜக அரசு. அப்போ புரூட்டல் மெஜாரிட்டி இருந்த ஒரு காரணத்துக்காக அதை வந்து எதிர்க்க முடியல. ஓட்டெடுப்பு நடத்தும் பொழுது அவங்க பெரும்பான்மையில இருந்தாங்க, அதனால அந்த டிஸ்கஷனே இல்லை. உச்சநீதிமன்றமே என்ன சொல்லி வருத்தப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு சட்டத்தின் மீது, ஒரு விஷயத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும், கோர்ட்ல டிஸ்கஷன் போதுன்னா நாடாளுமன்றத்துல அது மேல என்ன நிறைகுறைகள் பத்தி விவாதிச்சாங்க அப்படிங்கிறத நாங்க பார்ப்போம், அதுல இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்குவோம், அதுல இருந்து நாங்க அப்சர்வ் பண்ணுவோம். ஆனா எங்களுக்கு வருத்தமா இருக்குது, கடந்த 10 ஆண்டு காலத்துல மோடி தலைமையில பாஜக தலைமையிலான கூட்டணி அரசுல இந்த 10 ஆண்டு காலத்துல எந்த டிஸ்கஷனுமே இல்லாம பில்ஸ் பாஸ் ஆகிட்டு இருக்குது, அது ரொம்ப வருத்தம் தருது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அந்த அதாவது இப்போ எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், பாஜகவுக்கு மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு வேணுமா அதிகாரம், ஆட்சியை கைப்பற்றது மட்டும்தான் அவர்களுடைய ஒற்றை நோக்கமா இருக்கும். அதிகார வெறியை பங்கு போட்டுக் கொள்வது வந்து ஒற்றை நோக்கமா இருக்கலாம். ஆனா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும், இந்தியா அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அது மட்டுமே நோக்கம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்க 240 வந்திருக்கிறீங்க, அதற்கு ஈக்குவலான நெக் டு நெக் நாங்க வந்தோம். எல்லாம் கூடி என்ன சொன்னாங்க, நாங்க வந்து ஆட்சி அமைப்பதற்கு எந்த இதுவும் முயற்சி பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த கட்சிகளை உடைக்கிறது, விலைக்கு வாங்குறது பாஜகவினுடைய பாணி, அதுல நமக்கு உடன்பாடு கிடையாது. 1989ல 197 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சு கூட மக்கள் விரும்பல அப்படிங்கிறதுக்காக அதை வந்து வேண்டாம், தேசிய முன்னணிக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போனதுதான் காங்கிரஸ் கட்சி. அப்ப அந்த மாதிரியான வரலாறு படைத்த கூட்டணி தான் இங்க இந்தியா அலையன்ஸ்ல இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், இப்ப இந்த மாதிரியாக அதிகாரத்தை பங்கு போட்டுக்கிறது மட்டும் கிடையாது, மக்கள் நலனுக்கு எதிராக எந்த சட்டத்தையும் இனிமே எங்களுடைய ஒப்புதல் இல்லாம உங்களால் நிறைவேற்ற முடியாது, அதை நாங்க அந்த இடத்துல முறியடிப்போம்.
அப்போ நீங்க பணம் தரல, ஃபண்டு தரலன்னு எஸ்கேப் ஆயிட முடியாது. இன்றைக்கு அதிகமான குரல்கள், வலுவான குரல்கள் ஒலிக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு மாநிலத்துக்கு மட்டும் பண்ண முடியாது, அப்ப எல்லா மாநிலத்துக்கும் பண்ணுங்கிற குரல்கள் எழும். அதனால இன்னைக்கு ஆளக்கூடிய அரசை விட எதிர்க்கட்சி மிக வலிமையானதாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த ஜனநாயகத்துல நம்ம பார்க்கக்கூடிய மகிழ்வான ஒரு செய்தியா இருக்குது. அதனால நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம். அதனாலதான் பாஜக வெறுப்புல இருக்குது, சோகத்துல இருக்குது. நாங்க ஆட்சி அதிகார கட்டல்ல உட்கார முடியல அப்படின்னாலும் இந்தியா முழுவதும் இந்தியா அலையன்ஸும் பொதுமக்களும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆட்சியை பிடிச்சிட்டோம்னு சொன்னா கூட மோடியினுடைய முகத்துல மகிழ்ச்சி இல்ல, பாஜகனுடைய முகத்துல மகிழ்ச்சி இல்லைன்னா அதுக்கு தான் காரணம். இறுதியா இந்த நீங்க சொன்னது போல நிதிஷ் நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸ் தான் என்டிஏ அலையன்ஸ்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதுல ஒருவேளை சொதப்பல் ஏற்பட்டால் பாஜக வந்து ஏற்கனவே திமுகவுக்கு தூது விட்டுருக்காங்க அப்படின்னு பல செய்திகள்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒருவேளை நிதிஷ் நாயுடு வெளியேறிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸ்டாலின் அந்த இடத்துல நிரப்புவாரு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அதுக்கு என்ன பதில் இருக்கு? இது நல்ல கற்பனை கதையா தான் இருக்குது. அதாவது கறந்த பால் முளைக்கிறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒருபோதும் நடக்கவே நடக்காது. திமுகவும் பாஜகவும் எப்பொழுதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு இப்போ இல்ல, 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கு இந்தியா முழுவதும் மோடி இந்த குணா படத்துல கமலஹாசன் ஒரு ரூம் முழுக்க அபிராமி அபிராமின்னு சொல்லி மோதி 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 பொத்துன்னு உள்ளுவார். அந்த மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் குணா கமல மாதிரி திமுக திமுக திமுகன்னு சுத்தி வந்து பொத்துன்னு 240ல விழுந்தவர் தான் மோடி. அதனால வந்து மோடிக்கு வந்து கூட்டணிக்கு அவங்க அழைப்பு விடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப நகைச்சுவையான செய்தி. அது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதே போல ஒருபோதும் திமுக வந்து பாஜகவை ஆதரிக்காது. கொள்கை ரீதியாக அவர்கள் எங்களுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவர்கள். அந்த சித்தாந்தத்தை அடியோடு வேரோடு மண்ணோடு ஒழித்து ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒற்றை நிலைப்பாடு. அந்த பயணத்துல தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம். ஆகையினால நாயுடு நிதிஷோடைய ரயில்வே ட்ராக்கு நகர்ந்து மோடி ரயில் கவுந்துச்சுன்னா அது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது அப்படின்னு வாக்கு அவருக்கு அளிக்காத 130 கோடி மக்களுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு, எங்களுடைய நிலைப்பாடு. அதனால ஒருபோதும் திமுகவும் பாஜகவும் சேரவே சேராது. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.